திருபால் 10 ஆண்டு கால ஆட்சியில் நிகழ்ந்த தவறுதான் இப்போது பாதிப்புகளாக வெளியே வருது அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. இதுல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு மழை வந்த பிறகுதான் எங்களுக்கே புரியுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது போன்ற பேரிடர் காலத்தில் பெரும் மழை வெள்ளம் இது போன்ற சூழலில் அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு அவர்களோடு இணைந்து இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை அகற்றுவது தான் மிக முக்கியமானது. இந்த தருணத்தில் அரசியல் உள்நோக்கத்தோடு இதை கண்டிப்பதும் விவாதிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி கொள்வதும் இது சரியான தருணம் அல்ல. இன்றைக்கி சென்னையை எடுத்துட்டிங்கன்னா குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா சென்னை இந்தியாவினுடைய ஒரு 3வது ஒரு பெரும் நகரம், ஒரு வளர்ந்த நகரம். இந்த சென்னைக்கு இயற்கையாகவே வடிகால் செய்வதற்கான வழிவகைகள் இந்த சென்னையில் இருக்குது. பார்த்திங்கன்னா கொசஸ்தலை ஆறு, கூவம் ஆறு, அடையாறு, பக்கிங்காம் கால்வாய், இந்த 4 கால்வாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறில் 12,000 கனஅடி தண்ணீர் பூண்டியிலேருந்து வந்துட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்கே எங்கேயாவது நீங்கள் இருக்கான்னு பாருங்கள். ஆனால் இந்த கூவம், அடையாறு, பக்கிங்காம் கால்வாய் இந்த 3ஐயும் மிகச்சரியாக அதனுடைய வாய்க்கால்கள் சரி செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அது முறையாக அந்த கால்வாய்கள் இணைக்கப்பட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் யூரோப் நாடுகளில் வெளிநாடுகள்லாம் போகிறோம், இன்றைக்கி மழைக்காலம் மட்டும் இங்கே அங்கெல்லாம் தொடர்ந்து மழை பெய்யும். பல நேரம் நம்மளே பார்த்துருப்போம், சரவணன் கூட பார்த்துருக்கலாம், வெளிநாடு போகக்கூடிய பார்க்கலாம், மிகப்பெரிய மழை கொட்டும். 1 மணி நேரத்தில் அப்படி ஒரு மழை பெஞ்ச தடையுமே அங்கே இருக்காது, எல்லாம் சகஜமாக அவங்களுடைய பணிகளை செய்வாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை இங்கே சென்னையில் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்துங்க, பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய மார்ஷ்லேண்ட், நான் திரும்பி சொல்ல வருது என்னென்னா, ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படக்கூடிய விஷயத்தில் நான் இந்த திமுக அண்ணா திமுகன்னு சொல்லவில்லை, அதிகாரிகள் மிக கவனமாக செய்யப்பட்டிருக்கணும். இன்றைக்கி முடிச்சூர் தாம்பரம் பகுதியில் 2015க்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் வெள்ளம் அதெல்லாம் நம்ம காத்தோம். ஆனால் IAS அமுதா அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்காக அவர் எடுத்த நடவடிக்கைக்கு பிறகு 2015க்கு பிறகு முடிச்சூர் தாம்பரம் பகுதியில் பெருமளவில் நீர்த்தேக்கம் என்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். இன்றைக்கி இந்த சென்னை நகரத்தை பொறுத்த வரையில் நாம் செய்ய வேண்டிய, நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறோம், 2015 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாம் விரும்பும் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர் எப்படி இதை பாதுகாக்கப்படணும், சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அவர் கொடுத்த ஆவணங்கள், இன்றைக்கி கூட திருப்புகழ் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கார் 14 உறுப்பினர்கள். அவர் பேரிடர் மேலாண்மையை மிக நுணுக்கமாக கையாளக்கூடியவர், அது வரவேற்கக்கூடியது, அவரை நியமித்திருக்கிறது. ஆனால் இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கி சேகர் பாபுவாக இருக்கட்டும், இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கட்டும், பல இடங்களுக்கு போகிறாங்க வர்றாங்க, அது இந்த சூழலுக்கு ஏற்ற உதவிகள் மக்களுக்கு செய்கிறது. ஆனால் நிரந்தரமாக இதை போக்குவதற்கான வழிமுறை, அந்த பேர் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த ஆட்சியில். இது வரைக்கும் பல இப்போ அதிமுக திமுக மீது தீர்வுங்கிறது திருப்புகழ் கமிட்டி அதுக்காக தானே இல்லை இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன். திருப்புகழ் கமிட்டி என்ன ஆய்வு சொல்லுன்னா, இந்த நீர் கடலுக்கு செல்வதை எப்படி நம்ம முறைப்படுத்தணும், அதுதான் சொல்ல முடியும். இங்க எந்த கமிட்டியும் நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, இதுவரையில் சென்று கொண்டிருந்த நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு பெரும் கட்டிடங்களாக இருப்பதை இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய வல்லமை இந்த அரசிற்கு இருந்தால், அடுத்த ஆண்டு இன்னைக்கு 23 கனஅடி சென்டிமீட்டர் மழை, 50 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட சென்னையை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இதை போன்று ஒரு இயற்கையாக கடல் பகுதியில் இது போன்ற கூடிய கால்வாய்கள் இயற்கையாக அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில் இது போன்று மக்கள்கள் இன்னல் படுவது, இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது, தண்ணி இல்லைன்னு ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க, தண்ணியால் ஒரு பக்கம் கவலைப்படுகிறார்கள். இது என்னைக்கு மாற்ற போறீங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஒரு காலத்தில் கூட தண்ணி அதிகமாக வருவதனால் சென்னை மக்களுக்கு பாதிப்பில்லை என்ற சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தணும்னா ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதும் இந்த கால்வாய்கள் தூர்வாரப்படுவதும் தான். இப்போ திமுக மீது உங்க பழி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், சாதாரணமாக இந்த காலத்துக்கு முன்பு இந்த தூர்வாரர்களுடைய பணிகள் நடக்கும். அதில் ஒரு தோய்வு என்னன்னு கேட்டால், கொரோனாவில் அதிகமாக கவனம் செலுத்தினாங்க, அது முழுமையாக நடைபெறவில்லை. அது அதை தவிர இந்த ஆட்சி மீது பெரிய களங்கம் அப்படின்னு சொல்றதும், கடந்த ஆட்சி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க, அரசியல் நீங்க சொல்றீங்க நம்ம சொல்றோம், அதெல்லாம் தாண்டி இதை சரி செய்ய வேண்டியது அரசியல் கட்சிகளை விட இந்த பொறுப்பை வகிக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு இந்த கடமை இருக்கு. குறிப்பா மழை வெள்ளத்தால் தமிழக மக்கள் இன்னும் மீளவே இல்லை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றது ஒரு விமர்சனமா பார்க்கணுமா இல்ல ஒரு எச்சரிக்கையா? அது 2 விஷயம். ஒண்ணு, அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய கரிசனம், அவர்கள் இன்றைக்கு படக்கூடிய துயரங்கள், இந்த மழையினால் ஏற்படக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த விவசாய நிலங்கள் இன்றைக்கு பாழடைந்திருக்கக்கூடிய அது ஒரு புறம்.
இந்த செய்தியை அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். மத்திய அரசு இதுல அரசியல் செய்யக்கூடாது, கட்சி பேதமின்றி இதுல வந்து செயல்படணும் மழை வெள்ள காலத்துல அப்படிங்கும்போது இங்க ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்தா தானே இது மக்கள் மீளவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துல இப்போ அது போதுமானதாக இல்லைன்னு ஒரு எதிர்க்கட்சி சொல்லக்கூடாதா? இப்ப அவங்க செய்யறாங்க தாராளமா. தமிழக முதலமைச்சர் தினந்தோறும் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போறார், அமைச்சர்கள் போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இரண்டா பாக்குறாங்க, சும்மா போய் இவங்க வந்து போய் நின்றுட்டு வந்துட்டு படம் எடுத்துட்டு வராங்கன்னு ஒரு பக்கம், இல்லது இந்த காலங்களில் போய் அந்த ஃபீல்டில் நிற்கிறாங்க அப்படிங்கிற அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இது போதுமானது அல்ல. இன்னும் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டுவதும் நிரந்தரமாக இதை போக்க வேண்டும் என்பதும் இரண்டு வகையாக நாம் இதை பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் ஒரே பிரச்சனை. இன்னைக்கு வந்து மழை பெஞ்ச உடனே அது சம்பந்தமான விவாதிக்கிறோம், அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் மறந்துடுறோம். கும்பகோணத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு தீ விபத்து நடந்தால் அதுக்கு ஒரு வாரம் நம்ம பேசுகிறோம், பிறகு அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி நடக்குது, எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, நம்ம கவலைப்படுறதில்ல. ஒரு ஆட்சி மாற்றம் வந்த உடனே எதிர்க்கட்சி மீது ஊழல் பட்டியலை இன்னொருத்தர் சொல்கிறது. நான் எப்படி சொல்லுவேன்னா, தொடர்ந்து திமுகவும் அண்ணா 2 பேரும் தானே ஆட்சி செஞ்சீங்க, இந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஒருவரில் நான் சொல்லிடலாம். ஆனால் நான் அப்படி அதை தட்டி கழிக்க விரும்பல. நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, இதை நீங்க அப்படி பார்க்க, ஆட்சி செய்தவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம்னா உதவி செய்யறோம், உங்களுக்கு கூட தான் உதவி செஞ்சோம். திமுக வந்து குறைவான எண்ணிக்கையில் இருந்தபோது அவர்கள் ஆட்சி செய்வதற்கு கலைஞர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய உதவி செஞ்சாங்க. அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஆட்சியாளரை தாண்டி அதிகாரிகள் ஏன் இதை செய்ய தயங்குறாங்க? ஒன்றிய அமைச்சரவையில். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு